காவி கொள்கை இருக்கிறவங்க வந்து பாஜக தான் ஓட்டு போட போறாங்க. அவங்க ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட போறது இல்ல. கஸ்தூரி மாமி ஏன் விஜய் வண்டியில வந்து வாலண்டியரா ஏறுறாங்க, ஜோசப் விஜய்னு ஏன் அவர் பேரை அழுத்தி சொல்றாங்கன்றதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி காவி கொள்கைன்னு ஒரு கன்றாவியான மேட்டரை கஸ்தூரி மாமி சொல்றாங்கல்ல, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருவான். ஆக்சுவலா பிஜேபி தான் இந்து மதத்தை காப்பாற்ற போகுது, பிஜேபி தான் இந்துக்களை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லி பிஜேபி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற இந்துக்கள் யாருக்குமே இந்து மதம்னா என்னன்னு தெரியவே தெரியாது. நீங்க வேணா பிஜேபி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற சங்கிகள்கிட்ட யார்ட்டையாவது கேட்டு பாருங்க, ஏப்பா இந்து மதம் சொல்றாங்களே அப்படின்னா என்னப்பா, எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. சங்கிகள் பேன்னு தான் முழிப்பானுங்க. இந்து மதம்னா இந்து மதம் தான், அதுக்கெல்லாம் என்ன விளக்கு இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டுவானுங்க. அதுலயே கொஞ்சம் விவரமான சங்கிகளா இருந்தா இந்து மதம்ங்கிறது காலத்தால் அளவிட முடியாதது, வார்த்தைகளால் வரையறுக்க முடியாதது, அதானது இதானதுன்னு எதையாவது உருட்டுவானுங்க. ஆனா எந்த சங்கியாலையும் இந்து மதம்னா என்னன்னு நமக்கெல்லாம் புரியுற மாதிரி கடைசி வரைக்கும் விளக்கம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கே என்னன்னு தெரியாது. இந்துக்களுக்கெல்லாம் இந்து மதம்னா என்னன்னு தெரியாத வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காட்டுல அடமலை தான். அவங்கள அடிச்சுக்க யாராலையும் முடியாது. பொதுவா இந்துக்கள்லாம் இந்து மதம்னா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, நாமெல்லாம் கோயிலுக்கு போறோம் அதனால நாமெல்லாம் இந்துக்கள், அவங்க மசூதிக்கு போறாங்க முஸ்லீம்கள், அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க அதனால அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ். ஸோ நாம வேற அவங்கெல்லாம் வேற. பிஜேபி என்ன சொல்லுது, நாம கும்பிடுற கோயிலை காப்பாற்றணும்னு சொல்லுது. இன்ஃபேக்ட் பிஜேபியே கோயில் கட்டுது. நாம கும்பிடுற கோயிலை காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம், நம்மளையும் சேர்த்து காப்பாற்றணும்னு அர்த்தம். ஆக பிஜேபி தான் நம்மாலே, பிஜேபி தான் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு நம்பி தான் பிஜேபி பின்னாடி இந்து சங்கிகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, உண்மை அதெல்லாம் கதையே வேற. இவங்க சாதாரண மக்கள் இந்து மதம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சொல்ற இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் கதையே வேற. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சொல்ற இந்து மதம்ங்கிறது பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தணும், மனு தர்மத்தை சட்டமாக்கணும், சனாதன தர்மத்தின்படி இந்து சமுதாயத்தை மாற்றி அமைக்கணும், வர்ணாசிரம கொள்கையை திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பிராமணன் மேல் ஜாதி மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழ் ஜாதிங்கிற அந்த வர்ண ஜாதி கட்டமைப்பை திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு அதெல்லாம் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குது. இதையெல்லாம் விலைக்கு சொன்னா இந்துக்கள்லாம் செருப்புல அடிச்சிட மாட்டாங்களா? அதனால இதையெல்லாம் மறைச்சு கோயிலையும் சாமியையும் காட்டி நம்ம கோவணத்தை எல்லாம் உருவிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ரைட். இப்போ இந்த ஜோசப் விஜய் கதைக்கு வர்றேன். அந்த பக்கம் அண்ணாமலை, ஹச்ராஜா, வானதி சீனிவாசன் அத்தனை பிஜேபி சங்கிகளும் விஜயோட அரசியல் வருகையை வரவேற்கிறாங்க. ஆனால் கஸ்தூரி மாமி மட்டும் வாலண்டியரா வந்து விஜய ஜோசப் விஜய்ங்கிறாங்க. விஜய் ஒரு சிறுபான்மையினர் சமூகத்திலிருந்து வந்தவருங்கிறத அழுத்தி சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். இப்போ பொதுவெளியில் ஒரு கருத்து இருக்குது, விஜய் அரசியலுக்கு கொண்டுகிட்டு வந்ததே பிஜேபி தான், விஜய பின்னாடி இருந்து இயக்கிறதே பிஜேபி தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குதுல்ல, அதை வலுவிழுக்க செய்யறதுக்கும் அதை நீர்த்து போக செய்யறதுக்கும் தான் சங்கிகள் இந்த மாதிரி விளையாட்டுகளை எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. சங்கிகளோட இந்த ஜோசப் விஜய் விளையாட்டையெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு விஜயோட அரசியல் வருகைக்கு பின்னாடி அவருடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் இருக்குதா, அவருக்கு பின்னாடி யாருமே இல்லையா அப்படிங்கிறத ஒரு சாதாரண மனிதனோட பார்வையிலிருந்து பார்ப்போம். விஜய்க்கு பின்னாடி யார் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அரசியல் நுணுக்கமெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டிய தேவையில்லை. ஒரு சாதாரண ஆளாக யோசிச்சு பார்த்தாலே போதும். இப்போ இந்தியாவில் கடந்த 10 வருஷமா என்ன நடந்துகிட்டு இருக்குது, பிஜேபி கடந்த 10 வருஷமா என்ன பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்குது, காங்கிரஸ் முத்தே பாரத்துங்குது. காங்கிரஸ் முத்தே பாரத்னா என்ன, காங்கிரஸ் இல்லாத பாரதம், அதாவது காங்கிரஸ் கட்சியே இல்லாத இந்தியா. காங்கிரஸ் கட்சியே இல்லாத இந்தியானா என்ன அர்த்தம், காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க போறாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. காங்கிரஸ் முத்தே பாரத்னா எதிர்கட்சியே இல்லாத இந்தியான்னு அர்த்தம். ஏன்னா 150 வருஷம் காங்கிரஸே இல்லாம போயிரும்னா நேத்து முளைச்ச காளான்கள்லாம் எந்த மூளை? இதை பிஜேபி ஒளிவு மறைவெல்லாம் ஒன்றும் பேசல, ஓப்பனாகவே தான் பேசுகிறாங்க. அமித்ஷா, மோடி, ஜேபி நட்டா, மோகன் பகவத், நிர்மலா சீதாராமன் அத்தனை பேரும் காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் எங்களோட இலக்குங்கிறத அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி காங்கிரஸையே விரும்பாத அவங்க விஜய் கட்சியை மட்டும் எப்படி விரும்புவாங்க? இது ஒன்று. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்தி தான் இந்தியாவிலேயே இருக்கிறதுலையே பெரிய அரசியல்வாதி. ஏன்னா ராகுல் காந்தியோட பரம்பரையே அரசியல் பரம்பரை. ராகுல் காந்தியோட முப்பாட்டனார் நேரு பிரதமர், அவரோட பாட்டியார் இந்திரா காந்தி பிரதமர், அவரோட அப்பாரு ராஜீவ் காந்தி பிரதமர், அவங்க அம்மா சோனியா காந்தி பெரிய கிங் மேக்கராக இருந்தவங்க. ஸோ இந்தியாவிலேயே செல்வாக்கு மிக்க அரசியல்வாதினா அது ராகுல் காந்தி தான்.
அப்படிப்பட்ட ராகுல் காந்தியவே ஓவர் நைட்ல வீட்டை பிடிக்கிட்டு வெளியில விரட்டி விட்டாங்க, எம்பி பதவியை பிடிக்கிட்டு ரோட்ல விட்டுட்டாங்க. 60 வருஷமா இந்தியாவையே ஆண்ட காங்கிரஸோட ஓனர் ராகுல் காந்தியவே ஓவர் நைட்ல ரோட்ல விட்டாங்க. விஜய் ரோட்ல விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் விடல? இதையெல்லாம் தாண்டி ஜார்க்கண்ட்ல ஒரு சிட்டிங் சிஎம்ஏ தூக்கி உள்ள வைக்கிறாங்க. டெல்லியில கெஜ்ரிவாலோட நிலைமை இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு மாசமா கெஜ்ரிவால் இன்னைக்கு உள்ள போவாரா நாளைக்கு உள்ள போவாரான்னு சஸ்பென்ஸ் போயிட்டு இருக்குது. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா திமுக 75 வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. இவங்களுக்கு தெரியாத அரசியல் நெளிவு சுழிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க நிமிரணும், எங்க குமியணும், எங்க நெடுஞ்சாங்கடையா படுக்கணும், எல்லா வித்தையும் இவங்களுக்கு தெரியும். அவ்வளவு வித்தை தெரிஞ்ச இவங்களாலேயே ஒரு மினிஸ்டர் 6 மாசமா உள்ள இருக்கிறாரு, வெளியில எடுக்க முடியல. இன்னும் எத்தனை மினிஸ்டர்கள் உள்ள போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுவே ஒரு சஸ்பென்ஸா தான் போயிட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் தெரியாத அரசியலா, இவங்களுக்கெல்லாம் தெரியாத அரசியல் நெளிவு சுழிவா? இவங்களாலேயே பிஜேபியை சமாளிக்க முடியல. விஜய் எப்படி சமாளிப்பாரு? பிஜேபியை தவிர நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளோட நிலைமையும் இன்னைக்கோ நாளைக்கோன்னு தான் இருக்குது. பிஜேபி எதிர்த்து இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இன்றைய இந்தியாவின் நிலைமை இப்படி இருக்கும்போது நான் தமிழ்நாட்டோட அரசியல் அப்படியே எட்டி குதிச்சு தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சத்தையெல்லாம் ஒழிச்சு ஒரு உன்னதமான ஆட்சியை வழங்க போறேன்னு விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் அந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. வேற எந்த தலையீடும் இல்லை, அதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லைன்னு நம்புறதுக்கு நாம் என்ன கூமுட்டைகளா? விஜயோட அரசியல் வருகைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் மட்டும்தான், அதுக்கு பின்னாடி வேற யாருமே இல்லைன்னு நாமெல்லாம் நம்பணும்னா ஒன்று நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு விஜய் அப்பாவியா இருக்கணும், இல்லைன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நாமெல்லாம் கூமுட்டைகளாக இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவருடைய அரசியல் வருகைங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் நாமெல்லாம் நம்ப முடியும். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு விஜயும் அப்பாவி இல்லை, நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நாமளும் கூமுட்டைகள் இல்லை. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.